நேயர்கள் வணக்கம். ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அன்பே சிவம் என்பதே உண்மை. எவ்வுயிருக்கும் அன்பராக இருப்பதே சமய வாழ்க்கை. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதலே சிறந்த தவம். மனத்துக்கண் மாசில நாதலே மெய்யான அறம். வாழ்வாங்கு வாழ்தலே முத்தி. இவ்வளவுதான் மனிதனின் வாழ்க்கை. இப்படி இருந்தாலே வாழ்க்கை ஆனந்தமாகிவிடும். இதை உணர்ந்து கொண்ட நிலையில் இன்றைய ஆலயம் நிகழ்ச்சிக்கு செல்வோம். எத்தனையோ திருத்தலங்கள், எத்தனையோ அருள் வரலாறுகள், எத்தனையோ திருவிளையாடல்கள், எல்லாமே இறைவன் நம் மீதான கருணையின் காரியங்கள். இதை உணர்ந்து கொண்டால் உருக்கம் வரும், உள்ளம் உருகினால் முத்தி வரும். இந்த வகையில் இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் என்ன ஆலயம், என்ன சிறப்பு என்று பார்க்கலாமா? நெல்லையின் மேற்கே அம்பா சமுத்திரம் செல்லும் பாதையில் மேலப்பாளையம் வழித்தடத்தில் 5 கிலோமீட்டர் தொலைவில் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் திருக்கோயில் அமைந்துள்ளது. கிபி 1120-22 வரை ஸ்ரீ வல்லபன் என்ற மன்னன் ஜெயசிங்க நாட்டு கீழ்கள கூற்றம் என்ற பெயரில் இவ்வூரை ஆட்சி புரிந்திருக்கிறான். இவ்வூரை பற்றிய செப்பேடு கிடைத்துள்ளது. அதில் விஜயநகர மன்னன் அச்சுதராயர் 1544 ஆண்டு கோவிலுக்கு நிலங்கள் வழங்கியதாக செய்தி காண கிடைக்கிறது. செப்பேட்டில் ஸ்ரீ வல்லப மன்னன் வழங்கிய கொடைகள் குறித்த விவரங்களும் குறிக்கப்பட்டுள்ளன. ஆண்டியின் வடிவில் வந்த சிவபெருமான் ஸ்ரீ வல்லப மன்னனுக்காக 3 வகை நீர்நிலைகளை உருவாக்கி அவற்றிலிருந்து 3 சிவலிங்கங்களை தோற்றுவித்து தந்த வரலாற்றின் அடிப்படையில் உருவான பரிபூர்ண கிருபேஸ்வரர், பரிபூர்ண கிருபேஸ்வரி திருக்கோயிலும் முன்னீர் பள்ளம் என்ற இவ்வூரிலேயே அமைந்துள்ளது. ஏற்கனவே ஸ்ரீ வல்லப மன்னன் சிவலிங்கம் செய்து தரச் சொன்ன சிற்பி கடவுள் சிலை வடிக்க ஆகாத கல்லில் சிலை வடித்த பாவத்திற்காக பரிபூர்ண கிருபேஸ்வரி அம்பாள் ஆலயச் சன்னதியில் பல்லியாக தொங்கிக் கொண்டிருந்தான். பாவ விமோசனம் வேண்டி சிவபெருமானை நோக்கி வழிபட்ட சிற்பிக்கு மரகதக் கல்லினால் திருமால் வடிவம் சமைத்து பூஜை செய்து வா, பாவம் நீங்கும் என்று சிவபெருமான் ஆணையிட்டார். இதன்படி அந்த சிற்பி உருவாக்கி பூஜை செய்து வழிபட்ட மரகதச் சிலை இன்றும் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் திருக்கோயிலில் அமைந்திருக்கிறது. பரிபூர்ண கிருபேஸ்வரி உடனுரை பரிபூர்ண கிருபேஸ்வரர் திருக்கோயில் அருகிலேயே இந்த பழமையான பெருமாள் கோயிலும் சைவ வைணவ ஒற்றுமையை போற்றும் வகையில் தோற்றமளிக்கிறது. ஒரு திருச்சுற்று பிரகாரமே உடைய இந்த லட்சுமி நாராயணர் கோயில் விமானம் முன்னோர்களின் கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. கருவறையில் லட்சுமி நாராயண பெருமாள் எழிலார்ந்த கோலத்துடன் பக்தர்கள் குறைகேட்டு நிறைவாக்கி வரமளித்து வருகிறார். திருமகளை மடியில் அமர்த்திய திருமாலின் திருக்கோலமே லட்சுமி நாராயணர். இஷ்டர்களை பரிபாலிப்பதில் மட்டுமில்லை, துஷ்டர்களை நிக்கிரகம் செய்வதிலும் இவருக்கு நிகர் இவர். பரமபதத்திலே நித்தியசூரிகள் மோட்சமடைந்தவர்கள் மாத்திரமே சென்று எம்பெருமானை சேவிக்க முடியும். வியூகம் என்று சொல்லக்கூடிய திருப்பார்கடலிலே தேவர்கள் ரிஷிகணங்கள் சேவிக்கலாம். விபவம் என்று சொல்லக்கூடிய அவதாரங்கள், ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் இன்னும் அநேக அவதாரங்கள் செய்யும் பொழுது அந்தந்த காலத்திலே உள்ள ஜீவகோட்டிகள் மாத்திரமே எம்பெருமானை சேவிக்கிறார்கள். அந்தர்யாமி நிலை, அஷ்டாங்க யோக தியான ஜப தபங்கள் எல்லாம் செய்து எம்பெருமானை சேவிக்க வேண்டிய நிலை. இது அத்தனையும் இந்த ஜீவகோடிக்கு கிடைக்காது என்று எம்பெருமான் எல்லோருக்கும் அனுக்கிரகம் பண்ணணும்படியாக அர்ச்சாரூபம் கொண்டு எழுந்தருளுகிறான். அதுதான் 5வது நிலை. அர்ச்சை என்றால் விக்கிரகம், நம்மால் அர்ச்சிக்கப்படும் நிலை விக்கிரக ரூபம். அந்த விக்கிரகமாக எம்பெருமான்
திருமேனி கொண்டு ஒவ்வொரு க்ஷேத்திரங்களிலும் எழுந்தருளுகிறான். திருமால் எடுத்த 10 அவதாரங்களில் நரசிம்ம அவதாரம் தனிச்சிறப்பு வாய்ந்தது. ஏனெனில் ஒரு குழந்தையின் சொல்லை மகிமைப்படுத்த எடுத்த அவதாரமே நரசிம்ம அவதாரம். ரணியனை வதம் செய்வதற்காக உக்கிரம் மிகுந்த வடிவமாக நரசிம்ம வடிவமெடுத்தபின் முனிவர்களுக்காக சாந்த சுரூபியாக காட்சியளித்த வண்ணமே லட்சுமி நாராயணர் வடிவம். கருணையின் வெளிப்பாடே இந்த வடிவம். தக்கான், அக்காரக்கணி என்றெல்லாம் புகழப்படும் லட்சுமி நாராயணர் இத்தலத்தில் மூலவராக வீற்றிருந்து அருள் பாலிக்க உற்சவராக நவநீத கிருஷ்ணன் தன் தேவியருடன் காட்சியளிக்கிறார். பக்திக்காகவே அவதரித்த ஆஞ்சநேயரும் இத்தலத்தில் எழுந்தருளி லட்சுமி நாராயணரை காணவரும் பக்தர்களுக்கு அருள் காட்சி தருகிறார். நாராயண தீர்த்தத்துடன் விளங்கும் இந்த லட்சுமி நாராயணரை வணங்கினால் வெற்றி கிடைப்பதாகவும், நவநீத கிருஷ்ணரை வணங்கினால் சந்தான பாக்கியம் கிடைக்கும் என்பதாகவும் காலங்காலமாக நம்பப்படுகிறது. உலகில் வேறெந்த மொழியிலும் பக்தி இலக்கியங்கள் கிடையாது. தமிழில் மட்டுமே இத்தனை பக்தி இலக்கியங்கள். இதில் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், தமிழில் உள்ள எந்த பக்தி இலக்கியமும் சடங்குகளுக்கு முக்கியத்துவம் தந்து பேசியதே இல்லை. எல்லாமே வாழ்வியலையும் அறிவியலையுமே எடுத்துரைக்கின்றன. இனி ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருமுறை விளக்கம். இன்றைய திருமுறை விளக்க நிகழ்ச்சியில் நாம் பார்க்கக்கூடிய தகவல் கையூட்டு. இந்த கையூட்டு, இதற்கு இன்னொரு பெயர் லஞ்சம், இன்னொரு பெயர் அன்பளிப்பு, இன்னொரு பெயர் வெகுமதி, இப்படி பலவிதமான பெயர்கள் கொண்டது. என்ன ஐயா இது? இந்த கையூட்டு, லஞ்சம் இவைகளை பற்றி கூடவா திருமுறைகளில் சொல்லி இருக்கின்றது? இந்த காலத்தில்தான் பல அலுவலகங்களில் அவரவர்கள் கையூட்டு பெற்று அவரை கைது செய்யப்பட்டார், இவரை கைது செய்தார்கள் என்று தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகைகளும் வந்து கொண்டிருக்கின்றன. திருமுறைகளில் இதை பற்றி இருக்கின்றதா என்று ஒரு சந்தேகம் வருகின்றதல்லவா? வந்திருக்கின்றது. இதை அடியேன் சொல்லவில்லை, அங்கே அரசாட்சி செய்து கொண்டிருந்த மன்னன் சொல்கின்றார். திருநாவுக்கரசு சுவாமிகள் அப்பர் என்று சொல்கின்றோமே, அப்படிப்பட்டவர். அவருடைய வடிவத்தை பார்த்தாலே நம்மளால் அவரை பார்த்துருக்க முடியாது யாரும். கவலையே பட வேண்டாம். இந்த திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள்னு ஒருத்தரை சொல்கிறோம் இல்லையா, இந்த வடிவம் தான் அங்கே அப்பர் சுவாமிகள், திருநாவுக்கர சுவாமிகள் என்று சொல்கின்றோமே, அவருடைய வடிவம் இதே போலத்தான் சேக்கிழார் சுவாமிகளுடைய வர்ணனைப்படி. அந்த திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய பகைவர்கள் எப்படியாவது இவரை தண்டித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் மன்னனிடம் போய் முறையிடுகின்றார்கள். இதில் ஒரு விசேஷம், அந்த மன்னன் அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் மேலிடம் அப்படித்தான் இருக்கும் போல இருக்கு உதவி செய்து கொண்டிருந்தார். உடனே கோபம் தாங்கலை. அப்பா என்ன செய்யலாம்னார். இல்லை, விடக்கூடாது, உடனடியாக அவனை கட்டி இழுத்து கொண்டு வர சொல்லுங்கள், தண்டனை கொடுக்க வேண்டும். கோபத்தில் வார்த்தைகள் படபட என்று வந்து விழுகின்றன. அப்பொழுது மன்னன் மந்திரிகளை அழைத்து சொன்ன வார்த்தை, மந்திரிகளே லஞ்சம் வாங்காதீர்கள், மந்திரிகளே கையூட்டு பெறாதீர்கள் என்று அங்கே சொல்லியிருக்கின்றார். அருள் கொண்ட உணர்வின்றி நெறிகோடி அறிவென்று மருள் கொண்ட மன்னவனும் மந்திரிகள் தமை அழைத்து. அந்த திருநாவுக்கர சுவாமிகளுடைய பெயரையோ அவர் விசேஷங்களையோ கேட்டாலே மனசில் ஒரு விசேஷம் வராதா, அமைதி பிறக்காதா? ஆனால் இவர்கள் சொன்ன வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அருள் கொண்ட உணர்வின்றி நெறிகோடி அறிவென்று தெருள் கொண்ட மன்னவனும், மன்னவனுடைய மனதில் தெளிவு இல்லை, இருள்தான் இருக்கின்றது. மன்னவனும் மந்திரிகள் தமை நோக்கி, மந்திரிகளை அழைத்து, மந்திரிகளே என்ன மருள் கொண்ட மன்னவனும் மந்திரிகள் தமை நோக்கி, மருள்னா உள்ளத்தில் இருள் என்பது பொருள். உள்ளத்தில் இருள் கொண்ட அந்த மன்னவன் மந்திரிகளை அழைத்து அவர்களிடம் தெருள் கொண்டு இவர்கள் சொன்ன தீயோனை செருவதற்கு, இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா,
அப்படிப்பட்ட அந்த தீயோரை செறுவதற்கு என்றால் அந்த திருநாவுக்கர சுவாமிகளை, அப்பர் சுவாமிகளை அழைத்து அவருக்கு தண்டனை அளிக்க வேண்டும், விடக்கூடாது. தெருள் கொண்ட இவர்கள் சொன்ன தீயோனை செறுவதற்கு இந்த 4வது வரிதான் மிகவும் முக்கியம். பொருள் கொண்டு விடாது என்பால் கொண்டு வாரும் என புகன்றான். அப்பா மந்திரிகளை, அவனை அழைத்து கொண்டு வாருங்கள், அவனுக்கு தண்டனை அளிக்க வேண்டும். இங்கே இருந்து நீங்கள் எல்லாரும் வெகு வேகமாக அவனிடம் போய் ஏதாவது அவனிடம் கையூட்டு, லஞ்சம் என்று சொல்கின்றோமே, அது அவனிடம் இருந்து ஏதாவது ஒரு பொருளை பெற்றுக்கொண்டு அவனை விட்டு விட்டு வந்து விடாதீர்கள். நாங்கள் தேடி போனோம், வீடு பூட்டி கிடந்துச்சு, அவர் ஊர்லேயே இல்லையா, நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றோம், இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. தெரிகின்றதா? பொருள் கொண்டு விடாது என்பால் கொண்டு வாரும் என புகன்றான். மன்னன் மாற்றார் பேச்சை கேட்டால் கூட தன்னுடைய மந்திரிகள் தவறு செய்து விடக்கூடாது என்பதில் நிச்சயமாக இருந்திருக்கின்றார். அந்த அளவு தர்மம் தெரிந்திருக்கிறது. இதைத்தான் அங்கே அருள் கொண்ட உணர்வின்றி நெறிகோடி அறிவென்று மருள் கொண்ட மன்னவனும் மந்திரிகள் தம்மை நோக்கி தெருள் கொண்ட இவர்கள் சொன்ன தீயோனை செறுவதற்கு பொருள் கொண்டு விடாது என்பால் கொண்டு வாரும் என புகன்றான். மந்திரிகளே, மறந்து போய் கூட பொருள் கொண்டு விடாது, அவரிடமிருந்து பொருளை பெற்று கொண்டு விடாதீர்கள். இன்னொரு அர்த்தம் இதிலேயே, பொருள் கொண்டு விடாது, அவனிடமிருந்து ஏதாவது லஞ்சம் கையூட்டு பெற்றுக்கொண்டு அவனை விட்டு விடாதீர்கள். பொருள் கொண்டு விடாது, பொருள் கொண்டு விடாது என்பால் கொண்டு வாரும் என புகன்றான். அதன்படியே அங்கே அந்த மந்திரிகள் நடந்து கொண்டார்கள். ஆகவே இந்த இலஞ்சம் கையூட்டு என்பதெல்லாம் ஏதோ இன்று மட்டுமல்ல, 6வது நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் 7வது நூற்றாண்டின் துவக்க காலத்திலும் அன்றே இருந்திருக்கின்றது. ஆனால் மேலிடத்தில் இருந்த மன்னன் இவ்வாறு செய்யக்கூடாது என்று தன்னுடைய மந்திரிகளுக்கு கட்டளையிட்டு தடுத்தான். அவர்களும் அவ்வாறே நல்ல விதமாக நடந்து கொண்டார்கள். எப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலை நமக்கும் கிடைக்க வேண்டும். நாமும் நம் மக்களும் தமிழ்நாடும் நல்ல விதமாக உயர வேண்டும் என்று வேண்டுவோமாக. இறைவன் ஞானமே வடிவானவன், அறிவு பிழம்பாய் திகழ்கின்றவன். பேரறிவும் பேராற்றலும் உடைய இறைவனை வழிபடும் வகையினில் அறிவுக்கிடமில்லை என்றால் என்ன சொல்வது? அறிவுக்கு பொருந்தாத எதையும் ஏற்றுக்கொள்வது அபத்தமே. ஆலயத்தையும் அறிவுபூர்வமாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் இதோ அடுத்த பகுதியாக வருகிறது ஆலய அறிவியல். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. இதுவரை தேரினுடைய பாகங்கள் என்ன, அவைகள் என்ன என்ன தகவல்களை நமக்கு தருகின்றன என்று பார்த்தோம். அதாவது ஒரு தேரினுடைய பட்டறை என்று சொல்லக்கூடிய அந்த அடிப்பகுதி வரையில் பார்த்திருக்கிறோம். அதற்கு மேலாக, அதாவது தேரில் பட்டறைக்கு மேலே என்ன என்ன இருக்கின்றன என்று இப்பொழுது பார்க்க போகின்றோம். பட்டறைக்கு மேல் எண்கோண வடிவமான ஒரு சட்டம் இருக்கும். அதற்கும் மேலாக சதுர வடிவங்களில் 2 சட்டங்கள் இருக்கும். முதலில் அந்த எண்கோண வடிவ சட்டம், எண்கோண வடிவம் எதற்காக அங்கே அமைக்கப்பட்டது என்பதை பார்க்க போகின்றோம். இப்பொழுது மனித உடம்பில் 8 விதமான அங்கங்கள் இருக்கின்றன. இந்த 8ஐயும் அவைகள் குறிக்கின்றன. கைகள் 2, கால்கள் 2, கண்கள் 2. அதாவது இப்பொழுது 6 விதமான அங்கங்களை பார்த்திருக்கிறோம். கண் 2, கால் 2, கை 2, நெத்தி 1, 7 ஆகிவிட்டது, மார்பு 1. இந்த 8ஐயும் அவைகள் குறிக்கின்றன. இதையே உடம்பின் உள்ளே இருக்கக்கூடிய 8 விதமான தகவல்களை குறிப்பதாகவும் ஒரு தகவல் உண்டு. அதில் இதுவும் சேரும். முடி, தோல்,
எலும்பு, சதை. இனிமேல் இன்னும் உள்ளே போகிறோம். முடி, தோல், எலும்பு, சதை, நரம்பு, இரத்தம், பிராணவாயு, அபானவாயு. இந்த அபானவாயு என்றால் நம் உடம்பிலிருந்து கெட்ட காற்று பிரிகின்றது அல்லவா, அந்த 8ஐயும் குறிக்கக்கூடியது. இதைத்தான் அங்கே தேரனுடைய அந்த பாகங்கள் குறிக்கின்றன. இதற்கு பிற்பாடு இதற்கு மேல் ஒரு 4 சதுர மூலைகளை கொண்ட ஒரு சட்டம், அதற்கு மேல் ஒரு சட்டம் என்று பார்த்தோம். அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த 4 சட்டங்களில் முதல் சட்டத்தை இப்பொழுது பார்க்க போகின்றோம். அந்த 4 பகுதிகளை கொண்ட சட்டமாக அமைக்க காரணம், எந்த ஒரு வடிவமாக எந்த ஜீவராசியாக இருந்தாலும் சரி 4 விதமான பிறப்புகளுக்குள் அடங்கிவிடும். பிறவிங்கிறது இந்த 4க்குள்ளே தான் பிறந்தாகணும். ஒன்று, எளிமையாக பார்த்தால் நமக்கு புரியும்படியாக அந்த 4 பிறவிகள் என்ன? கர்ப்பவாசம் இருந்து பிறப்பது, அதாவது கருப்பையிலிருந்து பிறப்பது. இரண்டாவது, முட்டையில் இருந்து பிறப்பது. அடுத்தது, விதையில் இருந்து பிறக்கக்கூடியது. இந்த செடி கொடி இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, விதையில் இருந்து பிறக்கக்கூடியது. 4வது, வியர்வையில் இருந்து உண்டாகக்கூடியது. வியர்வையிலிருந்து உண்டாகுமா என்று சந்தேகம் வேண்டாம். இந்த பேணு இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வியர்வையிலிருந்து வரக்கூடியது. இந்த 4ஐயும் மனதில் பதிவதற்காக மறுபடியும் சொல்கின்றேன். அதில் சட்டம் அது விளக்க வந்தது. 4 விதமான பிறவிகள். கர்ப்பவாசம், அதாவது கருப்பையிலிருந்து பிறப்பது. இரண்டாவது, முட்டையில் இருந்து பிறப்பது. மூன்றாவது, விதையில் இருந்து தோன்றுவது. 4வது, வியர்வையில் இருந்து தோன்றுவது. இந்த 4 விதமான பிறவிகளையும் அந்த முதல் சட்டம் குறிக்கின்றது. அதற்கு அடுத்தாவதாக உள்ள ஒரு 4 பக்கமும் சதுரமாக சட்டம் சொன்னோம் அல்லவா, அது சொல்லக்கூடியது சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த 4ஐயும் அந்த 4 சட்டங்களும் குறிக்கின்றன. அங்கே இந்த 4ம் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல்லிவிட்டீர்கள். புரியவில்லை என்று சந்தேகமே பட வேண்டாம். சரியை என்பது இறைவனை வெளியில் நிறுத்தி வழிபடுவது, சுவாமியை வெளியில் வைத்து வழிபடுவது. கிரியை என்பது இறைவனை உள்ளும் புறமும் வைத்து வழிபடுவது, அது கிரியை. யோகம் என்பது இந்த உள்ளே இருக்கக்கூடிய அக வழிபாடு முதிர முதிர புற வழிபாடு தானே நின்று போய்விடும், நாம நிறுத்துவது அல்ல. புளியம்பழத்திலிருந்து அந்த பழுத்த உடனே ஓடிலிருந்து தானே விலகின்றதல்லவா, அப்படி யோகம் என்பது. 4வது நிலையான ஞானம் என்பது எல்லாவற்றையுமே இறைவனாக பார்க்கக்கூடியது. இந்த 4 நிலைகளையும் சொல்லக்கூடியது இந்த சட்டம் என்பது. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்த்ததனுடைய எளிமையான சுருக்கம், பட்டறைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த 8 கோணங்கள் கொண்ட அந்த சட்டம் குறிக்கக்கூடியது நம் உடம்பில் இருக்கக்கூடிய 8 விதமான அங்கங்களை, உள்ளே இருக்கக்கூடிய 8 விதமான அங்கங்களை என்றும் ஒரு விளக்கத்தை பார்த்தோம். அதற்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு 4 பக்கங்கள் கொண்ட சதுரமான சட்டம் என்பது 4 விதமான பிறப்புகள் எப்படி என்பதை பார்த்தோம். அதற்கு மேலே இருக்கக்கூடிய 4 பக்கங்கள் கொண்ட அந்த சதுரமான சட்டம் என்பது சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல்லக்கூடியது என்று பார்த்தோம். தேரினுடைய பாகங்கள் எவைகளை குறிக்கின்றன என்று முன்னோர்கள் சொன்னதை பார்த்தோம். இதற்கும் மேலாக நடுவில் இறைவனை வைக்கக்கூடிய இடம், அந்த தேர் ஓட்டி அந்த 4 குதிரைகள் என்று சொல்வார்கள், அவைகள் என்ன என்பதை அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். என்ன நேயர்களே, இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற திருக்கோயில், திருமுறை விளக்கம், ஆலய அறிவியல் பகுதிகளில் இடம்பெற்ற கருத்துக்களும் காட்சிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அனுப்ப வேண்டிய முகவரி